தெனாலி படத்துக்கு டைட்டில் வச்சது நம்ம சூப்பர் ஸ்டாரா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க உண்மை. படையப்பாவோட ஹியூஜ் வெற்றிக்கு அப்புறம் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் கமலஹாசனும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்றதுக்கு தயாரா இருந்தாப்ல. அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னு தேடிட்டு இருந்தப்போ கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் அதுவரை ப்ரொடியூஸ் பண்ணதே இல்லை. ஸோ என்னடா பண்றது, பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஆசிலேஷன்ல இருந்திருக்காரு. அவர் உடனே என்ன பண்ணிருக்காரு, சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் பண்ணி சஜஷன் கேட்டிருக்காப்ல. கமலே சொல்லிட்டாருங்க, அப்புறம் என்னங்க கண்ணை மூடிட்டு பண்ணுங்க, படம் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்காப்ல. சரின்னு சொல்லிட்டு தெனாலி படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சு ஸ்கிரீன் பிளே எல்லாம் பவுன் பண்ணிட்டாரு. ஆனா படத்தோட டைட்டில் என்ன வைக்கிறதுன்னு அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவருக்கு ஒன்றும் பிடிபடல. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்டே ஒரு சஜஷன் கேட்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. அவர் என்ன சொல்லிருக்காரு, எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, அதாவது 1 டே டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படத்துக்கு தெனாலின்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைட்டில் கமலஹாசனுக்கும் கேசிக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு போக அந்த டைட்டிலே லாக் பண்ணி படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் அவரோட பீக் டைம்ல அவரோட முக்காவாசி படத்துக்கு அவரே தான் டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாராமா. அப்படி வைக்கிற டைட்டில்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால அந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கிறது வந்து நிறைய பேரோட கருத்து. அதனால தான் கே.எஸ். ரவிக்குமார் வந்து டைட்டில் சஜஷன் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், பல தெரியாத ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.